நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும் வகையில் தீவிர களப்பணியாற்றப் போவதாகவும் சூளுரைத்துள்ளனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு MSK முத்துக்குமார் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குப்பட்டி, தளி, செல்லம்பாளையம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வருகை தந்தார். பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு C. சண்முகவேலு கழக வேட்பாளர் MSK முத்துக்குமாரை கழக நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். கழக அமைப்பு செயலாளர் உடுமலை திரு KG சண்முகம் உட்பட கழக நிர்வாகிகள் திரளாக இதில் பங்கேற்றனர். சென்ற இடம்ல சிறப்பாக இருக்குது. எல்லா பக்கம் நல்ல வரவேற்பு இருக்குது. தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் செல்வி செங்கொடி வெற்றி பெற வாழ்த்தி திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு S. காமராஜ் பொன்னாடை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பலரும் பொன்னாடை அணிவித்து கழக வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வி செங்கொடி நாகை நாடாளுமன்ற தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கைப்பற்றும் என உறுதிபட தெரிவித்தார். நாடாளுமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக அதிக வாக்குகள் பெற்று அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என சொல்லிக்கொண்டு தியாகத்தலைவி சின்னம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் அண்ணன் அவர்களுக்கும் அவர் பொற்பாதைகளில் என்னுடைய வெற்றிகளை சமர்ப்பிப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக கழக மாணவரணி செயலாளர் திரு பொன் ராஜா அறிவிக்கப்பட்ட நிலையில் கழகத்தின் கூட்டணியில் உள்ள SDPI கட்சி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு புஷாரி மற்றும் சையத் அகமது தலைமையில் அறிமுக கூட்டம் பொன்னேரியில் நடைபெற்றது. திரு பொன் ராஜாவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது என அப்போது சூளுரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமிக்கு மாமல்லபுரம், திருப்போரூர் பகுதியில் உள்ள வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், பெண்கள் அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள், மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தினர் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு ராஜசேகரனுக்கு நகர கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய திரு ராஜசேகரன் கழகத்தினர் அனைவரும் ஒத்துழைப்போடு பாடுபட்டு 40 தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற சூளுரைப்போம் என தெரிவித்தனர். கூட்டணி கட்சியான SDPI நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர். பாமக கட்சியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியின் போது கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் பொரவச்சேரி ஊராட்சி சார்பில் அங்கு கழக தேர்தல் அலுவலகத்தை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு R. சந்திரமோகன் திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் SDPI கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சிதம்பரம் நகர கழக அலுவலகத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு KSK பாலமுருகன் தலைமையில் கழக வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு A. இளவரசனுக்கு சால்வை அணிவித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கு வருகை தந்த சிவகங்கை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு பாண்டி, மானாமதுரை சட்டமன்ற கழக வேட்பாளர் திரு மாரியப்பன் கென்னடி ஆகியோருக்கு கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மானாமதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடி ஆகிய பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்கள் திறக்கப்பட்டன.